டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் இலக்கணம் தான் பார்க்க போறோம். யூனிட் 3 எழுதும் திறன்ல 15 கேள்வி கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். இந்த தொடர் வகைகள்ல பாத்தீங்கன்னா செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை இருக்கு. ஸோ நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க ஸ்பீடா ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. எவ்வகை தொடர்? செய்தித் தொடர். கல்லாமை ஒழிக எனும் பொருளில் வரும் தொடர் எது? விழைவுத் தொடர். ஆப்ஷன் சி. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பிறவினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. வீடு கட்டியாயிற்று. செயபாட்டு வினை வாக்கியம். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. சிறுவன் பாடம் படித்தான். செய்வினை, செய்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். பானை குயவனால் வணையப்பட்டது. செயபாட்டு வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிகள் கொடுத்திருக்காங்க. அப்பா சொன்னார். செய்வினை வாக்கியம். பொருந்தாதவற்றை கண்டறிக. விடை தோசை வைக்கப்பட்டது. செய்வினை தொடர்ந்து கொடுத்திருக்காங்க, இது பொருந்தாது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்துல் நேற்று வந்தான். தன்வினை தொடர். அப்துல் நேற்று வந்தான்ங்கிறது தன்வினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்துல் நேற்று வருவித்தான். பிறவினை தொடர். ஃபர்ஸ்ட் பார்த்தது நேற்று வந்தான் இருந்துச்சு, இதுல வருவித்தான் இருக்கும்போது இது பிறவினை தொடர். வாக்கியம் அமைப்பினை கண்டறிக. மைதிலி உணவு உண்டாள். தன்வினை தொடர். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வணிகர் கடையை திறந்து வைத்தார். செய்வினை வாக்கியம். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பரிதி ஊஞ்சலை ஆட்டுவித்தான். பிறவினை, அதாவது பரிதி ஊஞ்சலை ஆட்டுவித்தான் பிறவினை வாக்கியம். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகையான தொடர்? பிறவினை தொடர். செய்வினை தொடரை கண்டறிக. குமுதா பாடி மகிழ்ந்தாள். செய்வினை தொடர் பாத்தீங்கன்னா குமுதா பாடி மகிழ்ந்தாள். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செயபாட்டு வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செயபாட்டு வினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயபாட்டு வினையை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. சக்தி உடைந்து போயிற்று. செயபாட்டு வினை எதுன்னு பாத்தீங்கன்னா சக்தி உடைந்து போயிற்று. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. இதுல எது தன்வினை தொடர்னு பார்க்கணும். அவர்கள் நன்றாக படித்தனர். தன்வினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செய்வினை தொடரை கண்டறிக. அப்பா சொன்னார். செய்வினை தொடர். தொடரின் வகையை கண்டறிக. அவன் திருந்தினான். தன்வினை தொடர். அவன் திருந்தினான். தன்வினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. தோசை வைக்கப்பட்டது. செயபாட்டு வினை. தோசை வைக்கப்பட்டதுங்கிறது செயபாட்டு வினை. இங்க சென்டென்ஸ் கொடுத்தாச்சு. தன்வினை வாக்கியம் எதுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. கயல்விழி காலையில் படித்தாள். கயல்விழி காலையில் படித்தாருங்கிறது தன்வினை வாக்கியம். கவிதா பாடம் படித்தாள். இத்தொடரை பிறவினை வாக்கியமாக்குக. கவிதா பாடம் படிப்பித்தாள். கவிதா பாடம் படிப்பித்தாள். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பந்து உருண்டது. தன்வினை தொடர். பந்து உருண்டது தன்வினை தொடர். கீழ் வருவனவற்றுள் செயபாட்டு வினை வாக்கியம் எது? பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? விடை ஆப்ஷன் சி. அதாவது அகராதியில் காண்க. 1. படம் தரும் செய்தியை பத்தியாக தருக. 2. மூன்றாவது காட்சியை கண்டு
கவினுரு எழுதுக. இது மூன்றும் கட்டளை தொடர். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். தன்வினை வாக்கியம் எது? செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். தன்வினை வாக்கியம் எதுனா செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். தமிழ் பாடத்தை முறையாக படி. தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கட்டளை வாக்கியம். விடை கட்டளை வாக்கியம். போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். எவ்வகை வாக்கியம்? அயர்கூற்று வாக்கியம். அயர்கூற்று வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இடை செய்வினை வாக்கியம். செய்வினை வாக்கியம். கீழ்கண்டவற்றுள் செயற்பாட்டு வினை தொடர் எது என கண்டறிக. ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார். ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுக. குமரன் ஓவியம் வரைந்தான். விடை பாருங்க. செய்வினை வாக்கியம். குமரன் ஓவியம் வரைந்தான். செய்வினை வாக்கியம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. கபிலனை திருந்த செய்தான். பிறவினை சொற்றொடரை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. கபிலனை திருந்த செய்தான். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. செயற்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். செய்வினை வாக்கியம். கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். செய்வினை வாக்கியம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. மாணவன் மனம் திருந்தினான். மாணவன் மனம் திருந்தினான். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. எவ்வகை வாக்கியம் கண்டறியணும். விடை செயற்பாட்டு வினை வாக்கியம். விடை செயற்பாட்டு வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். விடை பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. விடை அரசு ஆணை பிறப்பித்தது. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. மாலதி மாலையை தொடுத்தாள். எவ்வகை வாக்கியம். செய்வினை வாக்கியம். மாலதி மாலையை தொடுத்தாள். செய்வினை வாக்கியம். சரியான தொடரை தேர்ந்தெடுக. நான் மழையில் நனைந்தேன். விடை உடன்பாட்டு வினைத்தொடர். நான் மழையில் நனைந்தேன். உடன்பாட்டு வினைத்தொடர். நான் நாளை மதுரை செல்கிறேன். எவ்வகை தொடர். செய்தித் தொடர். நான் நாளை மதுரை செல்கிறேன். செய்தித் தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். இதுல செய்வினை தொடரை தேர்ந்தெடுகன்னு கேட்டிருக்காங்க. விடை கவிதா உரை படித்தாள். கவிதா உரை படித்தாள். செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது. செயற்பாட்டு வினை தொடர் பார்த்தீங்கன்னா தோசை வைக்கப்பட்டது. எவ்வளவு உயரமான மரம். இது எவ்வகை தொடர். உணர்ச்சி தொடர். எவ்வளவு உயரமான மரம். உணர்ச்சி தொடர். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். விடை தன்வினை. நான் திடலில் ஓடினேன். தன்வினை. வயலில் ஆடுகள் மேய்ந்தில. எவ்வகை தொடர். எதிர்மறை தொடர். வயலில் ஆடுகள் மேய்ந்தில. எதிர்மறை தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடுக. நான் நன்றாக தேர்வு எழுதினேன். உடன்பாட்டு வினைத்தொடர். நான் நன்றாக தேர்வு எழுதினேன். உடன்பாட்டு வினைத்தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். பிறவினை தொடர். அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். பிறவினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடிக்க. ஐயோ முள் குத்தி விட்டதே.
உணர்ச்சி தொடர். ஐயோ முள் குத்தி விட்டதே உணர்ச்சி தொடர். கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? விடை பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார்ங்கிறது செய்வினை வாக்கியம். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. அப்புதி அடிகள் நான்மறை கற்றார். அப்புதி அடிகள் நான்மறை கற்றார் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். கலைச்செல்வி கட்டுரை எழுதினார். இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். விடை ஆப்ஷன் ஏ. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவரிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக. அயர்கூற்று வாக்கியம். அயர்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படிங்கிறது என்ன வாக்கியம் கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி பிறவினை வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் பிறவினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. விடை செயபாட்டு வினை வாக்கியம். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது அப்படிங்கிறது செயபாட்டு வினை வாக்கியம். ஸோ கண்டென்ட் ஃபுல்லா ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.